அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். இப்போ ஜாதகத்தில கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ, அத பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும். இப்போ பாவத்துக்கு நல்லா இருக்கு கிரகம். பாவத்துக்கு கிரகம் நல்லா இருக்கு. ஆனா, கிரகத்துக்கு பாவம் பாதிக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. இப்போ புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ லக்னாதிபதிங்கிற கிரகம். அந்த கிரகத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவரு நல்லா இருக்காரு. அப்படின்னா சூரியன் ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, மூலத்திரிகோண வீட்ல இருக்காரு. ஓகே. லக்னத்தில சூரியன் இருந்தா, மேச லக்னம் வச்சுக்கங்க. லக்னத்தில சூரியன் இருந்தா, சூரியன் வலுவா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். இது பாவத்துக்கு கிரகம் நட்பா இருக்கு. அதே சமயத்தில சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு லக்னாதிபதி 6, 8ஆ போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. இது கிரகத்துக்கு பாவாதிபதி மாறி இருக்கிறது. அப்போ பாவத்துக்கு கிரகம் நட்பா இருக்கலாம். கிரகத்துக்கு பாவாதிபதி பகையா கூட இருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ, அந்த விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஒரு விஷயம் இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா, வீடு கட்டுறது 4ஆம் பாவம். வீடுங்கிறது 4ஆம் பாவம். வண்டி வாகனங்கிறது 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவத்துக்கு செவ்வாய் நல்லா இருந்தா, அந்த ஜாதகருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். 4ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா, அந்த ஜாதகர் நல்ல வண்டி வாகனம் வாங்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில இந்த செவ்வாய்க்கு 4ஆம் பாவாதிபதியோ, சுக்கிரனுக்கு 4ஆம் பாவாதிபதியோ 6, 8ஆ போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த ஜாதகருக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும், அத அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலுமே இந்த 2 விஷயங்கள பாருங்க. பாவத்துக்கு கிரகம் எப்படி இருக்கு? கிரகத்துக்கு பாவாதிபதி எப்படி இருக்காரு? அப்ப 2மே நல்லா இருந்துச்சு வச்சுக்கங்க. அந்த விஷயம் சூப்பரா ஜாதகருக்கு கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைத்தும் பயனில்லாத சூழலை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.